பணத்தை சேமிப்பது ஒரு சவாலான செயல். ஆனால் அது நம்முடைய நலனுக்கும் எதிர்காலத்திற்கும் அவசியமானது. நம் வாழ்க்கையில் எளிதாக செய்யக்கூடிய சில செயல்களை மாற்றுவதன் மூலம் நாம் நமது செலவுகளை கட்டுப்படுத்தி நம் சேமிப்புகளை அதிகரிக்க முடியும். இன்னைக்கு உங்கள் பணத்தை சேமிப்பதற்கான 14 முக்கியமான டிப்ஸ் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்கள். 1. மாதாந்திர பட்ஜெட். முதலில் மாதாந்திர பட்ஜெட்டை உருவாக்குவோம். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க விரிவான பட்ஜெட்டை உருவாக்குவோம். குடும்பத்தை நடத்துவதற்கான அத்தியாவசிய அடிப்படை தேவைகள், பயன்பாட்டு பில்கள், யூட்டிலிட்டி பில்ஸ், அவசர நிதி, காப்பீட்டு பிரீமியங்கள், கடனை செலுத்துதல், சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கான ஒதுக்கீடு போன்ற தெளிவான செலவு வகைகளை வரையவும் மற்றும் ஒவ்வொரு செலவு வகைக்கும் குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கவும். இவற்றை தவறாமல் மதிப்பாய்வு செய்து தேவைக்கேற்ப உங்கள் பட்ஜெட்டை சரி செய்யவும். 2. உங்கள் தினசரி, வாரம் மற்றும் மாதாந்திர செலவுகளை பதிவு செய்தல். உங்கள் தினசரி, வார மற்றும் மாதாந்திர செலவுகளை பதிவு செய்வது நீங்கள் எவ்வளவு பணத்தை எங்கு செலவழிக்கிறீர்கள் என்பதை அறிய உதவும். உங்கள் பணம் எங்கெங்கே எப்படி போகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இதை பதிவு செய்யாததால் பல சமயங்களில் ஹோட்டலுக்கு அடிக்கடி சாப்பிட செல்வது, சினிமா போன்ற பொழுதுபோக்கிற்காக அதிகம் செலவு செய்வது மற்றும் நினைத்த பொழுதெல்லாம் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் செய்வது போன்ற தேவையற்ற செலவுகளை நம்மை அறியாமலே செய்து விடுகிறோம். இதை தவிர்க்க எப்பப்போ என்னென்ன செலவு செய்கிறோம் என்பதை ₹1 முதற்கொண்டு எழுதி கொள்ள வேண்டும். இது உங்கள் செலவுகளை குறைக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உதவும். உங்கள் நண்பர்களில் ஒரு சிலர் ஒரு சாதாரண அட்டையில் காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன செலவுகள் செய்கிறார்கள் என்பதை தினமும் எழுதி கொள்வதை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அதன்பின் அன்று இரவு அவைகளை ஒரு டைரியில் குறித்துக் கொள்வார்கள். மாத முடிவில் எவ்வளவு செலவாயுள்ளது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள இது உதவும். உங்கள் செலவுகளை பதிவு செய்வதற்கு அதுபோன்ற ஒரு டைரி போதும். அல்லது இப்பெல்லாம் நிறைய மொபைல் ஆப்ஸ் வந்துள்ளது. இவைகளை கூட பயன்படுத்தலாம். 3. நீண்ட கால மற்றும் குறுகிய கால இலக்குகளை அமைத்தல். குறுகிய கால இலக்குகள் குறைவான காலத்தில், அதாவது 1 வருடத்திலிருந்து 4-5 வருடங்கள் வரை அடையக்கூடிய இலக்குகள் ஆகும். ஆனால் 5 வருடத்திற்கு மேலான நீண்டகால இலக்குகள் நம் எதிர்கால நலனுக்கு முக்கியமானவையாகும். உதாரணமாக, 1 வருடத்தில் ஒரு புதிய மொபைல் போன்ற சாதனம் வாங்குவது குறுகிய கால இலக்கு. உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக, அவர்களின் திருமணத்திற்காக மற்றும் உங்கள் ஓய்வு கால வாழ்க்கைக்காக சேமிப்பது நீண்டகால இலக்கு. 4. சேமிப்பை ஆட்டோமேட் செய்வது. ஒவ்வொரு முறையும் உங்கள் சம்பள நாளன்று உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு கணக்குகளுக்கு முதலில் செல்லும் வகையில் ஆட்டோமேட் செய்து கொள்ள வேண்டும். இந்த முதலில் உங்கள் சேமிப்புக்கான ஒதுக்கீடு என்ற அணுகுமுறை நிலையான சேமிப்பு மற்றும் முதலீடுகளை உறுதி செய்கிறது. 5. சேமிப்பு. உங்கள் சேமிப்பு இலக்குகளை அமைக்கவும். உங்கள் வருமானத்தில் 25% முதல் 30% வரை சேமிக்க இலக்குகளை அமைக்கவும். இது நம் எதிர்கால நலனுக்கு மிக முக்கியமாக இருக்கும். உங்கள் வருமானத்தில் சில பணத்தை தானாகவே சேமிப்பு கணக்கிற்கு மாற்றும் ஆட்டோமேஷன் முறையை உருவாக்குங்கள். 6. முதலீடுகள். உங்கள் சேமிப்பை சரியான முதலீடுகளாக மாற்றவும். உங்கள் சேமிப்புகளை பொருத்தமான முதலீடுகளாக மாற்றவும். இது உங்களது பணத்தை காம்பவுண்டிங் முறையில் மேலும் மேலும் பெருக்கிட உதவும். பங்குகள், நிலங்கள் மற்றும் உங்களது நிதி ஆலோசகரின் வழிகாட்டுதலில் முதலீடு செய்யுங்கள். 7. பயன்பாட்டு செலவுகளை குறைத்தல். யூட்டிலிட்டி பில்ஸ். அது எப்படி குறைக்கிறது? பயன்பாட்டில் இல்லாத போது விளக்குகள், ஏசி மற்றும் உபகரணங்களை அணைப்பதன் மூலம் மின்சார கட்டணங்களை குறைக்கலாம். ஆற்றல் திறன் கொண்ட உபகரணங்களுக்கு மேம்படுத்திக் கொள்ளலாம். 8. ஹெல்த் இன்சூரன்ஸ் டிடக்டிபிள்ஸை அதிகரிக்கும். உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளில் டிடக்டிபிள்ஸ் தொகையை உயர்த்துவது
உங்கள் அடிப்படை பாலிசிகளில் உங்கள் பிரீமியத்தை குறைக்க உதவும். அதிக விலக்குகளை ஈடுகட்ட உங்களிடம் போதுமான அவசரகால நிதி இருப்பதை உறுதி செய்யவும். இத்துடன் போதுமான டேர்ம் இன்சூரன்ஸ் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உடனடியாக டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். 9. அடிக்கடி ஹோட்டல்கள் செல்வதை தவிர்க்கவும். அடிக்கடி ஹோட்டல் உணவுகளுக்கு செலவழிப்பதை தவிர்க்கவும். மாதம் 2 முறை 3 முறை என்பதை 1 முறை என மாற்றிக்கொள்ளுங்கள். வெளியில் ஷாப்பிங் செல்லும் போதும், சினிமா போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போதும், அல்லது வேறு காரணங்களுக்காக வெளியே செல்லும் போதும் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு செல்லவும். வீட்டில் சமைத்து சாப்பிடுவது பொருளாதாரமாக இருக்கும், அதே சமயம் இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது. 10. பொழுதுபோக்கை கட்டுப்படுத்துங்கள். மாலில் உள்ள சினிமா ஹவுஸ் செல்வதை தவிர்க்கவும். பொழுதுபோக்கிற்காக அதிகம் செலவழிப்பதை கட்டுப்படுத்துங்கள். மால்களில் உள்ள சினிமா ஹவுஸ் செல்வதை தவிர்த்து சுலபமான மற்றும் குறைந்த செலவுள்ள பொழுதுபோக்குகளை தேர்ந்தெடுக்கும். OTT போன்ற தளங்களில் புதிய மற்றும் தரமான சினிமாக்கள் வருகின்றன. அவற்றை வீட்டிலேயே கண்டுகளிக்கலாம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே சிறந்த நேரத்தை கழியுங்கள். 11. அடிக்கடி ஷாப்பிங் போவதை தவிர்த்தல். அடிக்கடி ஷாப்பிங் செல்வதை தவிர்க்கவும். தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குங்கள். கையிருப்பு மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்தவும். முன்பே ஒரு லிஸ்ட் தயாரித்து அதற்கேற்ப அவைகளை மட்டுமே வாங்குங்கள். ஸ்மார்ட்டாக ஷாப்பிங் செய்ய பழகிக்கொள்ளுங்கள். தள்ளுபடிகள், கூப்பன்கள் போன்றவைகளை பயன்படுத்தலாம். வாங்கும் முன் விலைகளை ஒப்பிட்டு பார்த்து வாங்க பழகிக்கொள்ளுங்கள். 12. இம்பல்ஸ் பர்ச்சேஸ் செய்வதை நிறுத்துதல். தூண்டுதல் வாங்குதல், அதாவது இம்பல்ஸ் பர்ச்சேஸ் முறையை தவிருங்கள். அவசரமாக கொண்டு செல்லும் பொருட்களை வாங்குவதற்கு முன் யோசிக்கவும். நீங்கள் உண்மையில் அந்த பொருள் தேவைப்படுகிறதா என்பதை துரிதமாக சிந்தியுங்கள். சில நாட்கள் காத்திருந்து அதன் பின்னர் வாங்கிக் கொள்ள முடிவு செய்யுங்கள். இது இம்பல்ஸ் பர்ச்சேஸ் செய்வதை தவிர்க்க உதவுகிறது. தேவை வெர்சஸ் ஆசை பற்றிய சரியான புரிதல் 13. தேவைகள் மற்றும் ஆசைகள் குறித்த தெளிவுடன் இருங்கள். நாம் உண்மையில் தேவைப்படும் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். நாம் விரும்புகிற பொருட்கள் எல்லாமே நம் வாழ்க்கையில் அவசியமில்லை. அவைகளை வாங்கும் முன் ஓரிரு நாட்களோ, வாரங்களோ அல்லது ஓரிரு மாதங்களோ கூட பொறுத்திருந்து சிந்தித்து வாங்குவது பற்றி முடிவெடுக்கவும். ஏதாவது பொருள் வாங்குவதற்கு முன் சிறிது காலம் பொறுத்து அது நம் தேவைக்கு உண்மையிலேயே முக்கியமா என்று பார்த்து வாங்குங்கள். இந்த நடைமுறை உங்கள் பணத்தை சேமிக்க வெகுவாக உதவுகிறது. கடைசியாக 14. கிரெடிட் கார்டு, UPI அல்லது EMI பயன்படுத்தி பொருட்கள் வாங்க வேண்டாம். எந்த பொருளையும் பணம் கொடுத்து வாங்கவும் அல்லது உங்கள் சேமிப்பிலிருந்து வாங்கவும். கிரெடிட் கார்டுகள், UPI அல்லது EMIகளை தவிர்த்து நேரடியாக பணம் கொடுத்து வாங்கவும். இது உங்கள் கடனை குறைத்து நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும். உங்கள் சேமிப்பிலிருந்து செலவிடுவது நிதி ஒழுங்கை மேம்படுத்தும். சிறு சிறு மாற்றங்கள் மற்றும் திட்டமிடலின் மூலம் நாம் நமது செலவுகளை கட்டுப்படுத்தி நமது சேமிப்புகளை அதிகரிக்க முடியும். பணம் சேமிப்பு ஒரு கடினமான செயல் என்று தோன்றினாலும் திட்டமிடலின் மூலம் அதை சாதிக்கலாம். நிதி ஒழுங்கு மற்றும் நேர்மையான முயற்சிகள் உங்கள் வாழ்வில் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும். ஒரு நாளும் சிறு செயல்கள் மூலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம FinTalk 26 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய்.